ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம் வேதத்தில் இருந்து வாசிக்கப் போகிற பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்துடைய பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். ஒரு துக்கம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனாக இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீரின் வாழ்க்கைகள் உண்டு. இத்தனைக்கும் மத்தியில தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பகுதியில் துக்கம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். துக்கம் என்பது வேறு, கவலைகள் என்பது வேறு. ஒரு மனிதன் துக்கமாய் இருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு காரியம் நடந்து முடிந்ததை கொண்டு அவன் துக்கமாக இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு துக்கமாய் இருக்கிறான் என்பதை காண முடியும். அவன் அழுகிற அந்த கண்ணீரிலே அவர் எந்த அளவுக்கு துக்கமாய் இருக்கிறார் என்பதையும் காண முடியும். அப்படி என்றால் துக்கம் என்பது ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தமாக, அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக, அல்லது ஏதோ ஒரு வியாதி வந்தது நிமித்தமாக, அல்லது ஏதோ ஒரு மாந்திரிகத்தினாலோ அல்லது சூனியத்தினாலோ பாதிக்கப்பட்டது நிமித்தமாகவோ, அல்லது ஏதோ ஒரு தோல்வியின் நிமித்தமாகவும் கூட துக்கம் முகமாய் இருக்கலாம். கவலை என்பது பயங்களோ, ஒரு வகையான பதற்றத்தையோ, அல்லது மனதில் ஏதோ ஒரு குழப்பங்கள், அது நிமித்தமாக கவலை என்பது கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கவலை வேறு, துக்கம் வேறு. துக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கிறவர்களை நாம் பார்த்தால் அவர்களுடைய முகங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு துக்க முகமாய் இருக்கும். அந்த துக்கம் எப்படி போக்குவது? அந்த துக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்தா ஒரு காலம் கட்டம் வரைக்கும் அவர்கள் இருதயத்தில் அந்த துக்கம் இருக்கும். அதே போல கவலை ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அந்த பயங்கள் நீங்கும் வரைக்கும், அந்த பதற்றங்கள் நீங்கும் வரைக்கும், அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் வரைக்கும் அவங்களுடைய இருதயத்தில் இந்த கவலைகள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய துக்கம் என்பது இழப்பை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தோல்வியை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அவமானமோ அல்லது நிந்தைக்குட்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேதனை நிமித்தமாய் அந்த துக்கங்கள் காணப்படலாம். அப்படி என்றால் இந்த துக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், அதில் இருந்து ஒரு மாற்றத்தை காணும் வரைக்கும் ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த துக்கங்கள் காணப்படுகிறது. துக்கம் நிறைந்த ஒருவரை குறித்து வேதத்துல நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதிலே 7வது வசனத்தில இருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கிறேன். இதில் ஒவ்வொரு பகுதியிலும் வேதத்தில் அன்னாள் என்பவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்.
அண்ணால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார். அப்போ மன வடிவாக்குகிறது நிமித்தமாக அண்ணாளுடைய இருதயம் உள்ளாக ஒரு வகையான துக்கம் நிறைந்து காணப்படுகிறது. அந்த துக்கத்தை யாரிடத்திலையும் ஷேர் பண்ண முடியல. அப்படி என்றால் அந்த இருதயம் முழுவதுமாய் துக்கம் நிறைந்து காணப்படுகிறதுனாலதான் அந்த அழுகை நம்முடைய கண்ணீரில் இருந்து வருகிறது. கண்களிலிருந்து நம் கண்ணீர் விடக்கூடிய காரியம் என்ன? ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு துக்கம் நம்மளுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதனால்தான் நம்முடைய கண்ணீர் வழியாக அந்த காரியம் நடக்கிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? கேட்கிறார் அவருடைய கணவர். ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிற? இந்த வேத பகுதியில் நன்னாளுடைய காரியம் ஏன் துக்கமுகமா இருக்கிறாங்கன்னா, குழந்தை இல்லை. திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த திருமணமாகி அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாத பட்சத்தில் வெளியே எங்கும் போக முடியல. போகிற இடத்துல ஒரு வேலை கேட்டிருப்பாங்க, அல்லது அவமானப்படுத்தி இருப்பாங்க, அல்லது வெட்கப்படுத்தி இருப்பாங்க. உனக்கு திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லையே, ஒரு குழந்தை செல்வம் இல்லையேன்னு சொல்லி ஒரு வேலை அதனால துக்கப்படுத்தி இருப்பாங்க. வேதத்துல நாம் பார்ப்போமானால் அவருடைய கணவர் இந்த வேத வசனத்துல அவர் சொல்லுகிறார், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிக மல்லவா என்றார். அப்போ அவருடைய கணவர் போய் அன்னாளுக்கு ஆறுதல் சொன்னால் கூட இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. பார்க்கிறவங்க எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனால் ஒரு அவமானத்தின் பாதையில், ஒரு வெட்கத்தின் பாதையில், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு மகளாய், ஒரு பெண்ணாய் அவள் காணப்படுகிறார். 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு ஆனால் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஆலயத்துடைய ஏலி என்பவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அவர் அந்த ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணேன் என்று 10வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கிற துக்கத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. யார் வந்து ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் இருதயத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கல. ஏனென்றால் போகிற பாதை அவ்வளவாய் ஒரு துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. வேதம் ஏசாயாவில 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்தின் பிற்பகுதியில உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இப்போ அண்ணாளுடைய இருதயம் முழுவதும் துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. யாரிடத்துல சொல்லக்கூடும்? அண்ணல் ஒரு முடிவு எடுக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஆசாரியன் இடத்துல போல, ஆசாரியன் இடத்துல சொல்லல. ஆசாரியன் ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் இருக்கிறார். அந்த ஆலயத்துடைய ஆசாரியன் ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல போய் விண்ணப்பிக்கிறான். 11வது வசனம் சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. வேதம் அழகா சொல்லுறது, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லை. போகிற இடம்லாம் அவமானம், போகிற இடம்லாம் நிந்தை, வெட்கத்தின் பாதை, மனுஷனுடைய தூஷணைகள், மனுஷனுடைய வார்த்தைகள் குற்றப்படுகிறது. எத்தையும் பொருட்படுத்தாம தெய்வ சமூகத்துக்கு போய் ஜெபிக்கிறான். ஒரு பொருத்தனை இடுகிறான். அந்த பொருத்தனை என்ன? எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபம், ஆண் குழந்தை பிறந்தவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னா, மலடியாய் இருக்கிற அன்னாலை தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தில் ஒரு பொருத்தனையை எடுக்கிறார். 12வது வசனத்துல அவர் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த ஆசாரியனுக்கு என்ன அண்ணால என்ன பண்ணுகிறன்றது தெரியல. வெகு நேரம் வந்து அந்த இடத்துல செவித்துக் கொண்டிருக்கிறதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பல மணி நேரமாக தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா துக்கத்தையும் அண்ணல் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அண்ணல் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஆசாரியன் சொல்லுகிறான். ஆசாரியர் ஆனால் இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் புரிந்து கொண்டவர். பார்த்து சொல்றார். அந்த ஆசாரியன் சொல்றார், எது வரைக்கும் வெறித்திருப்பான்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். 15வது வசனம், அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள சரி, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னால், இருந்த கவலை, பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல போய் என்னால் வைக்கிறார். ஆண்டவரே, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை பாக்கி இல்லை, போகிற இடம்ல அவமானமா இருக்கு, நிந்தையா இருக்குன்னு சொல்லி ஒரு வேளை தெய்வ சமூகத்துல விண்ணப்பித்திருப்பான். 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், தேவன் சமூகத்துல இருந்த எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல தான் இருதயத்துல தான் மனசுல இருந்த அத்தனை காரியத்தையும் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறான். 17வது வசனம், இப்ப ஆசாரியனாகி ஏலி இதுக்கு முன்பாக புரியாம பேசிட்டாரு. ஆனா இப்போ அதன் பின்பாக, நான் சொன்ன பின்பாக ஏலி பேசுறார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவர், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள்
துக்க முகமாய் இருக்கவில்லை. எப்போ தேவ சமூகத்துக்கு வந்து தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா விதமான துக்கத்தை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாலோ அதன் பின்பு அவருடைய முகம் துக்க முகமாய் இல்லை. ஏன்னா ஏசாயா 60:20 வசனத்துல பிற்பகுதியை நாம் வாசித்தோமே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி அப்படியாக அவனுடைய இருதயத்தில் இருந்த அத்தனை துக்கத்தையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20வது வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. தன் கணவர் வந்து எவ்வளவுதான் ஆறுதலாய் பேசினாலும் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு பொருத்தனை செய்து விண்ணப்பம் பண்ணின பின்பு அவருடைய இருதயம் முழுவதும் ஒரு சமாதானம், அவருடைய இருதயம் முழுவதும் ஒரு சந்தோஷம். அதன் பின்பாக துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாலும் அதை தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்தார். இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசியாக ஒரு சாமுவேலை கர்த்தர் அப்படியாக அண்ணலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. துக்கம் நீங்கிற்று, துக்க முகமாய் இருக்கவில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த துக்கத்தின் நாட்கள் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்றையிலிருந்து தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுடைய சாபத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களுடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நீங்க எதை இழந்து போயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் அதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆட்சி தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் மகிழ்ச்சியை கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றும் தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை இருந்த வண்ணமாக நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை
நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாழுகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாழுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிட கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், நம்ம அப்பா கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் வேலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் வேலம் தருவார், இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம அப்பா கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்க முகமா இருந்தீர்களோ உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றையில் இருந்து உங்க துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா
இன்று தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.